இயேசு கிறிஸ்து மாம்சத்தை அவள் வாழும்போது பார்த்தீங்கன்னா, அவள் எத்தனையோ பேர்த்த செவிடுகளை கேட்க வைத்தாள், முடவுகளை நடக்க வைத்தாள். யாரெல்லாம் அவங்களை நம்பி வந்தாங்களோ ஆபத்து வரமான கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும்போது கூட கள்ளனை பார்த்து அவர் வேதனைப்பட்டார். ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்னை நிறுத்தணும்னு சொல்லும் போது அவர் சொல்ல, இன்று என்னோடு கூட நீ பரதேசிப்பாய். அந்த மரண தருவாயில் கூட ஒரு ஆத்மாவை அவர் கொண்டு போனார். உலகம் உங்களை பகைச்சா நீ ஆச்சரியப்படாத. உன் வீட்டாரு உனக்கு சத்துருவாய் எழும்பினாலும் கர்த்தர் உன் பக்கத்துல இருந்து எல்லாவற்றையும் அவர் தேவைகளை சந்திப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு முடிவு கர்த்தர்கிட்ட தான் கேட்டுக்கொள்ளணும். நீங்க கேட்டு பாருங்களேன். நீங்க எத்தனை மனுஷிகமாய் ஓடி ஓடி நீங்க போனீங்களே, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க. யோவான் 14:14 சொல்லு, என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிக்கிறார். கேட்கிற ஒருவனும் பெற்றுக்கொள்வார். நீங்க கேட்டு பாருங்க, தராரா இல்லையா? நிச்சயமா தருவார். உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு தேவனிடத்துல தான் வரணும்.